வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சரி இப்போ போடுவோம். தொடர்ச்சியாக யாருமே கண்டுக்காம இருந்தால் அப்புறம் என்னதான் வருது. இந்த ஈஸ்வரி டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு பிரில்லியன்ட், ஒரு சமூக பற்றாளர். அவங்க வந்து சாதி உணர்வோட பேச மாட்டாங்க, சாதிய வன்முறை பேச மாட்டாங்க. அவங்க வந்து கருத்துக்களாக மட்டும்தான் எடுத்து வைப்பாங்க. அவங்ககிட்ட வன்மம் இருக்காது, சாதிய புத்தி இருக்காது, எதுவுமே இருக்காது. ரொம்ப பியூரிட்டி, ஒன்றாம் நம்பர் பியூரிட்டி. அவங்க வந்து ஒரு மனித தன்மையோட பேசக்கூடிய அந்த ஈஸ்வரி டாக்ஸ் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? மேடம்க்கு வந்து நம்ம கருத்துக்களாலேயே பதில் சொல்லிடுறோம். மேடம், நீங்கள் வந்து தொடர்ச்சியாக விசிகாவை மட்டுமே பேசுகிறதுக்கு என்ன மேடம் காரணம்? சாதி இல்லைங்களா? விசிகா மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியிலையும் விசிகா மட்டும்தான் உங்கள் கண்ணை அப்படியே நோண்டி உறுத்திக்கிட்டு இருக்கா. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஈஸ்வரி டாக்ஸ் எம்மா ஈஸ்வரி மேடம் சொல்லுங்கள் மேடம். அது வேற எம்மா இம்மான்லாம் பேசுகிறா, மரியாதை குறைச்சலாக பேசிட்டாங்க, எனக்கு வீடியோ போட்டுட்டாங்கன்னு பாவம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? கட்ட பஞ்சாயத்து பண்ணுற விசிகா. கட்ட பஞ்சாயத்து பண்ணாத ஏதாச்சும் ஒரு கட்சியை நீங்கள் சொல்லுங்களேன். ஏதாச்சும் ஒரு கட்சி சொல்லுங்களேன். நீங்கள் சொம்படிக்கிற திமுக கட்ட பஞ்சாயத்து பண்ணாமல் இருக்காங்களா? பெரிய பெரிய குவாரிகள்லையும் போயிட்டு பெரிய பெரிய ஆட்களுக்கு க்ரோர்ஸ் கணக்கில் 200 கோடி 300 கோடி 96 கோடி இந்த மாதிரிலாம் லாட்ரி சீட்டு பக்கம்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்குறாங்கம்மா. மேடம், ஐயோ அப்பப்போ அம்மா அம்மான்னு வேற வந்துடுது, மன்னிச்சுக்கோங்க மேடம். நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் உங்களை வந்து அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? இது மாதிரி சாதிய ரீதியாக பேசியிருந்தா எங்களை பிசிஆர் வழக்கு போட்டுருவாங்க. இந்த பிசிஆர் வழக்குன்னு அண்டர்லைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதில் சாதி இல்லைங்களா மேடம்? அதை எப்படி விசிகாவை வந்து அதாவது சாதியை பற்றி பேசியிருந்தா பிசிஆர் வழக்கு விசிகா தான் போடும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே? அதுக்கு பேர் என்ன மேடம்? சாதி புத்தி இல்லையா? விசிகானா உங்களுக்கு பிசிஆர் வழக்கு போடுறதுக்கு தான் இருக்குதா? பிசிஆர் வழக்குக்கு இந்த அதாவது பிசிஆர் வழக்குன்னு ஒன்று இருக்கிறப்பயே உங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு இவ்வளோ திமுறா, இவ்வளோ நக்கலா, இவ்வளோ நையாண்டியாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா, பிசிஆர் அப்படிங்கிற ஒரு வழக்கு இல்லை அப்படின்னா நீ எல்லாம் என்ன மாதிரி கொம்புல ஏறி ஆட மாட்டேன். ஐயோ மன்னிச்சுக்கோங்க மேடம், வாப்போன்னு பேசிட்டேன், அது தெரியாத வந்துருச்சு. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேடம். ஓகேவா? ஈஸ்வரி டாக்ஸ் மேடம். ஈஸ்வரி டாக்ஸுங்கிற ஐடியில் இருக்கீங்க நீங்கள். அப்புறம் மேடம் ஈஸ்வரி மேடம், அது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன சொல்லியிருக்கீங்க? திருமாவளவன் வந்து இது மாதிரி வந்து தொண்டர்களை வளர்த்து வச்சுருக்காரு. என்ன மாதிரிமா வளர்த்து வச்சுருக்காரு? நீ பேசுகிறதுக்கு நீ வந்து எப்போ பார்த்தாலும் விசிகா வேற யாரையும் கண்ணுலேயே அவனுக்கு தெரிய மாட்டுது போல. விசிகாக்காரவங்க தான் நல்லா கருத்தியெல்லாம் பேசுகிறாங்க, நம்ம பேசுனா பெரிய ஆளாயிடலாம், உனக்கு சோறு கிடைக்கும், விசிகாவை பேசுனா தான் உனக்கு வந்து டெய்லி கல்லா கட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து விசிகான்னு தூங்குறப்பவும் முழிக்கிறப்பவும் நடக்கிறப்பவும் சாப்பிட்றப்பவும் பேரிடுறப்பவும் கக்கூஸ் போகிறப்பவும் எப்போ பாரு விசிகா திருமான்னு புலம்புறீங்களே. அதனால உங்களுக்கு எங்களை பற்றி மட்டும்தான் பேச முடியும். அப்படி நீங்கள் பேசுகிறப்ப எங்கள் கட்சிக்காரவங்க வரதான் செய்வாங்க, பேச தான் செய்வாங்க, உங்களுக்கு பதில் கொடுக்க தான் நீங்கள் பேசினாலே உங்களுக்கு பதிலே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன மேடம்? கருத்தியெல்லாம் நீங்கள் பேசுனா நாங்கள் கருத்தியெல்லாம் பேச போகிறோம். உள்ளுக்குள்ளே வந்து அதை எப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவாங்க பாரு, அது மாதிரி வந்து விசிகாக்காரவங்க நான் அப்படி பேசலை, நான் இப்படி பேசலை, நான் வந்து கருத்தியெல்லாம் தான் பேசுகிறேன், நீ பேசின கருத்தியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், பேசக்கூடாது, சரி போனால் போது உன்னையெல்லாம் பெரிய ஆளாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தோம். ஓகேவா? நீ வந்து எங்களை பேசி பெரிய ஆளாக்கன்னா பிச்சை போடுறோம். நல்லா பேசி எங்களையே பேசி ப்ராப்ளம் ஆகிக்க, நல்லா பெரிய ஆள் ஆகிக்க, இதை வச்சு காசு சம்பாதிச்சிக்க, சோறு தின்னு. நீ சோறு திங்கன்னா விசிகாவை பேசுனா தான் திங்க முடியும் அப்படின்னா தாராளமாக பேசு. ஓகேவா? என்ன கருத்தியல்? நீ பெரிய இந்த கருத்தியல் பேசுகிறோம், உனக்கு நான் கருத்தியலாக நாங்கள் பதில் சொல்லணுமா?
நீ இருக்கிற கட்சிங்களை பேச. அப்புறம் என்ன சொல்லியிருக்க, தேமுதிகவுக்கு வந்து 10 சீட்டு கொடுத்ததை வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோமா? சொல்ல தான் செய்வோம். அந்த திமுக காரங்க கிட்ட நாங்கள் அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தொகுதியிலையும் நாங்கள் வேலை பார்க்குறப்ப அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம். திட்டமிட்டு எங்களுக்கு வேலை பார்க்காம இருந்தது திமுக காரவங்க, சரியா? தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் கம்மியான சீட்டு கொடுத்த சீட்லேயே 2 தான். அந்த 2 கூட தேமுதிக வரலையே, ஒன்று தானே வந்துச்சு. சரி, அதை விடு. இதை விட அதிகமான இடங்களில் போட்டியிட்ட திமுக எத்தனை இடத்துல வந்துச்சு? நாங்களாவது 8க்கு 2 வந்துட்டோம். அதுலேயும் ஒரு தொகுதியில் 30,000க்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்கோம். அப்புறம் என்ன பேசியிருக்க, எங்கள் எம்எல்ஏ வந்து 30,000க்கு மேலே ஓட்டு வாங்கி ஜெயிச்ச காட்டுமன்னார்குடி எம்எல்ஏ வந்து கார் கேட்குறாரு. கேட்டால் உனக்கு எங்கே வலிக்குது? திமுக ஆட்சியில் இருந்தவங்க பூரா அங்கங்கே காசு ஆட்டையை போட்டு பெரிய பெரிய காருங்கள்லாம் வரலையா? லக்ஸுரி காருகளில் வந்தாங்களே, அவன் 2 கோடி 3 கோடி 5 கோடி இருக்க காருகளில் வந்தாங்களே, அப்போல்லாம் எங்கே போன நீயே? அன்னைக்கெல்லாம் எந்த சந்துக்குள்ளே படுத்து கிடந்த? இன்னைக்கு வந்து பேச வந்திருக்க? கார் கேட்டால் என்ன கேட்குறாங்க? அவங்கவுங்க உரிமை தான் கேட்குறாங்க. அவங்களும் தமிழ்நாட்டு குடிமகன் தான், கேட்கட்டும். சட்டமன்ற உறுப்பினர் கேட்குறாங்க, அதை கொடுக்குறதும் கொடுக்காததும் முதலமைச்சரோட வேலை, தமிழக முதல்வரோட வேலை. அப்புறம் 4 எம்எல்ஏ வந்து உங்கள் ஆட்சியில் வந்து எங்கள் கட்சியிலேருந்து இருந்தாங்க. 4 எம்எல்ஏவை சுதந்திரமாக செயல்பட விட்டாங்களா? பிஜேபி கொடுத்த அந்த தேநீர் விருந்தில் போயிட்டு கனிமொழியை கலந்துட்டு வந்தாங்களே, அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க மேடம். அதெல்லாம் பேச மாட்டேங்க, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா காசு கொடுக்குற முதலாளியாச்சே, அப்புறம் அவங்களுக்கு தானே சொம்படிப்பீங்க. ஆகுன்னா விசிகாவை டெய்லி விசிகாவுக்கு ஒரு வீடியோ போட்டு அதுக்கு வந்து கல்லா கட்டலைன்னா நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அப்படி தானே? சோறு திங்கன்னா எங்ககிட்ட கேளு, உன்னை பேசுனாதான் எங்களுக்கு காசு கிடைக்கும். விசிகாவை பேசினா எங்கள் தலைவர் திருமாவளவனை பேசுனாதான் உன் வீட்டில் சோறு பொங்குன்னா கேளுடி, போட்டு விட்டு போகிறோம். நீ இப்போ இதுக்கு அழக்கூடாது, என்ன வாடி போடின்னு சொல்லிட்டாங்கன்னு. நான் வந்து என் வாய் தவறி வந்துடும். நான் வந்து திரும்பவும் நான் சொல்லிடுறேன் மேடம், ஓகேவா? வாய் தவறி வாடி போடின்னு வந்துருச்சு. நான் வீடியோவிலே நான் வந்து சொல்லிடுறேன். நான் உன்னோட கமெண்ட்லலாம் போடுறாங்கல்ல, உன்னோட கமெண்ட்டில் விசிகாக்காரவங்க போடுற கமெண்ட்டை மட்டும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கியே, உன்னோட வீடியோவில் எத்தனை சாதி வெறி எங்கே போடுறாங்க, அதெல்லாம் நாங்கள் எடுத்து போடவா? எங்களுக்கு தேவையா உங்களெல்லாம் பிரபலமாக்கிவிட்டு உங்களெல்லாம் பெரிய ஆளாக்கி விடணுன்னு? நீ எல்லாம் 200 ரூபாய்க்கு சொம்படிக்கிறப்பே இந்த மாதிரி பேசுகிறேன்னா, எங்களை மாதிரி படித்து சொந்தமாக சம்பாதிச்சு கருத்தியலை உள்வாங்கி நீ எல்லாம் இருந்தனா நீ எல்லாம் என்ன மாதிரி பேச மாட்ட? ஈஸ்வரி டாக்ஸா பேர மாத்துமா? டாக்ஸ் ரொம்ப டாக்ஸிங்கா இருக்கு, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. உன்னோட டாக்ஸ் எல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, மாத்திக்கோ. ஓகே, பாய்.